அவர் பிரதமராக சந்திச்சார், நான் முதல்வராக சந்திச்ச அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? எல்லாம் கேட்டாரு, பொறுமையாக கேட்டாரு. இன்னும் சொன்னா 15 நிமிஷம் தான் டைம் இருக்கும், எப்போ ஏன் கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அதனால எப்படி இருந்துச்சுங்க நீ தெரிஞ்சுங்க. யாரு கேட்குறா? இல்லை யாரு கேட்டாங்களோ, யாரு கேட்குறான்னு சொல்றீங்களோ அவங்களே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க தான் அதை திசை திருப்பி திருத்திட்டு இருக்கிறீங்க. இல்லை அது அவங்க கொள்கையா இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது புதுசா சொல்லல. அது சார்பாக விளக்கமாக கொடுத்துருக்குறோம். மனு பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்க சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. திமுகவா? தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல நாங்க எதிர்த்திருக்கிறோம். தவறு என்ன செய்தி திருப்பி சொல்லாதீங்க. இல்ல நீங்க தொடர்ந்து இதே சொல்லிட்டா தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் அப்படி ஒன்று தாரவா இருக்கிறாரு. அதுக்கு கலைஞர் எடுத்து பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. அது நீங்களா பேசுற கருத்து விடுங்க. சட்டமன்ற தீர்மானமே போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன். துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. நாங்கள் அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. மரியாதை சந்திப்பது அவங்க என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேன், ஆல்ரெடி டோல்டு. ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை பற்றி நான் கலந்து ஆலோசிக்கிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.